அனைவருக்கும் வணக்கம். ஜி கங்கனா ஜி, உங்கள்ட்ட தான் நான் பேசணும் இன்னைக்கு. உங்களை பற்றியும் நான் பேசணும். ஏன்னா எல்லாருக்கும் உங்களை ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கும் ஐ லவ் யூ as an actor. குயின் அப்படிங்கிற படம் வந்து இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். தனு வெட்ஸ் மனு, அப்புறம் நீங்கள் தமிழில் நடித்த தலைவி அண்ட் உங்களுடைய மணிகர்ணிகா, ப்ளஸ் இப்போ நீங்கள் பண்ண போகிற வெளிவர போகிற எமர்ஜென்சி, இது எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து மண்டியோடைய எம்பி ஆனதுக்கும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, சமீபத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கீங்க லேலன் டாப் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு, ஒரு யூடியூப் சேனலுக்கு. அதில் வந்து சில கேள்விகள்லாம் ஆப்வியஸ்லி ஆஸ் யூனோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உங்ககிட்ட நிறையா கேள்விகள் வந்து அந்த இன்டர்வியூவர் கேட்டார். Apart from promoting your film, you have also spoken about a lot of issues, farmers protests, ராகுல் காந்தி பற்றிலாம் நிறையா பேசியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 நிமிஷம் கண்டென்ட்டை வந்து எடுத்து சமூக வலைத்தளங்கள்லாம் எல்லாரும் போட்டு என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா பேருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அது நாட் பிகாஸ் வி ஹேட் ஹிந்தி, we love learning languages, though people will say otherwise, but எங்களுக்கு அந்த திணிப்பு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ப்ராப்ளம், ஹிந்தி ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் அடிக்கடி திரும்ப ரீட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் வந்து 3rd லாங்குவேஜ் ஹிந்தி படித்ததுனால என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் இந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அதை ஏன் நான் அதெல்லாம் இவ்வளோ இதுவாக நான் பார்த்தேன் அப்படின்னா, ஏன் வந்து உங்களை இந்த மாதிரி கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இதில் ஏதாவது வந்து வேலிடிட்டி இருக்கா, இல்லை சும்மாவே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களை வந்து கழுவி ஊற்றுறாங்களா அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம வந்து பார்ப்போம், நடுநிலையாக இருக்கிறதுக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தென்பட்டுது. நிஜமாவே எனக்கும் வந்து நீங்கள் பேசினதெல்லாம் ஷாக் ஆச்சு, உடன்பாடு இல்லை. ஸோ எங்கள் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போலரைசிங் வியூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து புரியாமல் போயிடுது. எதனால வந்து நம்ம சில விஷயங்களை எதிர்க்கிறோம், எதனால சில விஷயங்களை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. பிகாஸ் த லாங்குவேஜ் பேரியர். ஸோ ஏன் இந்த மாதிரி எல்லாரும் இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு கழுவி ஊற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதில் வந்து வேலிடிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் பேசினதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். ஓகே, இந்த இன்டர்வியூவோட டோட்டல் டைம் வந்து இஸ் 1.26, தட் இஸ் 1 hour and 26 minutes. அதில் வந்து ஒரு 48வது நிமிஷத்தில் இந்த விஷயம் வருது. அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ பேசியிருக்காங்க, வரையுங்க. करके जो आग लगाने की कोशिश कर रहे हैं, देश समझ रहा है कि ये किस डायरेक्शन में देश को, ये मैं कह रही हूँ, इनकी जो करतूतें हैं ना राहुल जी, सदा ये வந்துட்டாது பாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் வந்துருச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பெட் பீவ் ஒன்று இருக்குது. யார் அப்படின்னா ராகுல் காந்தி. எது எடுத்தாலும் அவர் வந்து அவங்களுடைய எந்த இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி இஸ் அ மெஸ், ஹி இஸ் நாட் ஏபிள் டு மேக் அ ஜேர்னி இன் த கரெக்ட் டைரெக்ஷன், ஹீ இஸ் கோயிங் ஹிதர் அண்ட் திதர், அந்த மாதிரிலாம் அவங்க நிறையா வந்து சொல்லுவாங்க. இட்டாலியன் கவர்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அன் இட்டாலியன் கவர்மெண்ட், யூபிஏ கவர்மெண்ட் வாஸ் அன் இட்டாலியன் கவர்மெண்ட். இப்போ தான் 2014 அப்புறம் தான் we are in proper பாரத் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எவ்ரி 10 மினிட்ஸுக்கு அந்த ராகுல் ஜியோட பேர் எடுத்தோன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்போ நம்ம டாபிக்கு வந்துடுவோம். என்னன்னா, இந்த இன்டர்வியூவர் சௌரப் திவேதி அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த காஸ்ட் சென்சஸ், அதாவது வந்து சாதி கணக்கெடுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்ககிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன யோகிஜி சொல்லியிருக்காரோ அதை தான் நானும் சொல்கிறேன். साथ रहेंगे नेक रहेंगे, बटेंगे तो कटेंगे. புரியல. साथ रहेंगे तो नेक रहेंगे, बटेंगे तो कटेंगे. இருங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். साथ रहेंगे तो नेक रहेंगे, बटेंगे तो कटेंगे அப்படின்னா லெட்ஸ் ஸ்டே டுகெதர், இஃப் வி டூ தட் வில் ரிமைன் குட். நம்மலாம் சேர்ந்து ஒன்று கூடி இருந்தோம்னா நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம். இஃப் வி ஆர் டிவைடட் வி வில் பி டிஸ்ட்ராய்ட். நம்ம வந்து பிரிவினை நமக்குள்ளே வந்ததுன்னா நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம். சொல்கிறது யார் பாருங்க. அதாவது வந்து இவங்க சொல்கிறாங்க உடனே வந்து எதையாவது ஒன்று கொண்டு வராதிங்க. அவர் சொன்னாராம், யோகிஜி இதை சொல்லியிருக்காரு. இது எங்கே சொன்னார், எப்போ சொன்னாருன்னு தெரில, பட் சொல்லியிருக்காருன்னு நம்புவோம், ஏன்னா இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவர் கேட்குறாரு, அப்போ காஸ்ட் சென்சஸ் வேணாமா? பில்குல் வேண்டாம், கண்டிப்பாக வேணாம்.
டக்குன்னு ஆக்டருக்குள்ளே போயிட்டாங்க. எந்த ஆக்டர் என்ன காஸ்ட்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. कोई पता नहीं, कुछ पता नहीं, யாருக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. मेरे आसपास के लोगों की कोई जात का कुछ पता नहीं. என் கூட இருக்கிறவங்க, என் சுற்றி இருக்கிறவங்க, இவங்க என்ன காஸ்ட்டு, என்ன ஜாதி, என்ன மதம், எதுவுமே எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. எதுக்கு பாய் தெரிஞ்சுக்கணும்? பாய்னா உடனே அவர் முஸ்லீம் நினைக்காதீங்க, அவர் பாய், அந்த நம்ம பிரதர். ஏன் பிரதர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. क्यों पता क्यों करना है? आज எதுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? तक नहीं पता कि अब क्यों करना है? फिर आप இப்போ வரைக்கும் தெரியலன்னா இப்போ தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ரொம்ப லாஜிக்கலாக கேட்குறாங்க பாருங்கள். இன்னி வரைக்கும் எனக்கு தெரில, இப்போ இனிமேல் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஸோ திஸ் இஸ் பிளைண்ட்னஸ் டு காஸ்ட் அண்ட் பிளைண்ட்னஸ் டு காஸ்ட் ப்ரிவிலேஜ். இவங்க வந்து இதே கங்கனா அவர்கள், நீங்கள் வந்து கங்கனாஜி உங்கள்கிட்டே நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மணிகர்ணிகாவோடைய ஷூட்டிங் போது நீங்கள் வந்து ப்ரவுட் டு பி அ ஷத்ரியா, பேட்டிலில் வந்து அதில் வந்து நான் சண்டை போடும்போது தான் நான் வந்து என்னுடைய ஜீன்ஸை நான் வந்து உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ யூ பிலீவ் இன் வர்ணா, யூ ஆர் ப்ரவுட், யூ வேரிங் யுவர் வர்ணா வித் ப்ரைடு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ ஆர் சேயிங் தட் ஜாதி இல்லை, அதாவது இன்றைக்கெலாம் யாருங்க ஜாதி பார்க்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஜாதியெல்லாம் இல்லைங்க, என்னங்க நீங்கள் ஜாதி பற்றிலாம் எதுக்குங்க பேசுகிறீங்க, நம்மலாம் வந்து ஒன்றா இருப்போம் அப்படின்னு வந்து ஒரு ஷீ இஸ் ஜஸ்ட் ஸ்கிம்மிங் ஓவர் த என்டையர் காஸ்ட் இஷ்யூ. இன்றைக்கி வந்து காஸ்ட்டுங்கிறதே இல்லைங்க. இந்த சில பேர் வந்து காஸ்டெல்லாம் இல்லைங்க, என்னங்க இன்றைக்கி வந்து காஸ்ட்டுங்கிறதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, யாருங்க இன்றைக்கி காஸ்டெல்லாம் பார்க்குறா, என்னங்க ஜாதியெலாம் பார்க்குறாங்க யாராவது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தட் இஸ் காஸ்ட் பிளைண்ட்னஸ். அதை வந்து அவங்க அப்படியே வந்து காட்டுறாங்க பாருங்கள். அந்த இன்டர்வியூவர் நடுவில் அப்படிங்கிறாரு, எப்படின்னா இப்போவே கண்ணை கட்டுதேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆனால் இவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆஜ் பத்தா நஹி தோ கியா கர்னா ஹே, கியூ குச் நஹி சாஹியே அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து ஸ்வீட்டாக இருக்குது. அதே நம்ம போட்டுட்டு படுத்து தூங்கிடலாம் அந்தளவுக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் இந்த இவரோட வாய்ஸை கட் பண்ணிவிட்டு அவங்க வாய்ஸை மட்டும் வச்சு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி வெரி சூதிங். அண்ட் ஐ டோன்ட் மீன் திஸ் இன் அ ஃபன்னி வே, ஐ ரியலி மீன் இட். அப்புறம் அவர் வந்து ஒரு முக்கியமான கொஷின் கேட்குறாரு. சரிங்க, அப்போ காஸ்ட்டுங்கிறதையே நீங்கள் வந்து நெகேட் பண்ணி காஸ்ட் சென்சஸ் எடுக்கலை அப்படின்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. பிற்படுத்தப்பட்ட சாதிகள் நம்ம நாட்டில் வந்து காஸ்ட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டாக சொல்ல முடியாது. காஸ்ட்டுங்கிறது வெரி மச் அலை. ஒவ்வொரு நாளும் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு என்னென்ன தீமைகள், என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கோ, அவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸை கொண்டு வரத்துக்கோ, அவங்களுக்கான நல்லது செய்கிறதுக்கோ, அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் டைரெக்டாக போய் சேர்கிறதுக்கோ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எப்படி வந்து எடுக்கிறது, இதுக்காக தானே வந்து நம்ம ஒரு கணக்கெடுப்பு, சாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத திரும்பவும் வந்து காங்கிரஸ் பீரியடில் அவங்களால பண்ண முடியல. தே ஆல்சோ டிட் நாட் டூ இட், தோ தே டிட் இட் இன் 2011. அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் இட் ஹஸ் நாட் ஈவன் பீன் பப்ளிஷ்ட். வி டு நாட் நோ வை இட் ஹஸ் நாட் பீன் பப்ளிஷ்ட். அதை வந்து இன்றைக்கி இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறதுக்கு எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ஆன்சர் கிடையாது. பட் வை இஸ் இட் நாட் பீயிங் டேக்கன் நவ் அப்படிங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ஆன்சர் கிடையாது. அப்படி கேட்டதுக்கு இவர் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது தேவை தானேங்க. அப்போ தானே நமக்கு வந்து எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியணும், அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஆஸின் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இல்லை, ஆஸின் அப்படின்னா ஆஸின் வாட், என்ன மாதிரியான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா என்ன மாதிரியான அப்படிங்கிறாங்க. ஏங்க அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சு இவங்க இந்த ஆஸின் அப்படிங்கிறத கேட்டாங்களா, இல்லை தெரியாமல் அவங்க அதை கேட்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த கொஷின் அவங்க ஆன்டிசிபேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது சிலபஸில் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் நினைக்கிறேன். மண்டல் கமிஷன் की रिपोर्ट आई, काका அவர் உடனே வந்து மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்தது, காக்கா காலில்கரோட ரிப்போர்ட் வந்தது. இதெல்லாமே வந்து பேக்வர்ட் காஸ்ட், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் இவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி இவங்க எல்லாருக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்தியாவில் வந்து இதெல்லாம் முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்ததே. அந்த மாதிரி இப்போ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுக்கணுமே, ஏன்னா இன்னைக்கு வந்து இன்சிடென்ட்ஸ் வரேன் அதை பற்றியும் சொல்லார் அவர். कालिलकर कमीशन की रिपोर्ट आई थी, समाज में कौन पिछड़ा है.
அதாவது சமூகத்தில் எத்தனை பேர் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க இருக்காங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன சாதிகள் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் ரிப்போர்ட் வந்திருக்கே, இது அப்போ என்ன தேவையில்லையா அப்படின்னு கேட்குறாரு. बनाइए, आप जातियां बनाइए, ஆப் ஜாத்தியா பனாயேங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. யூ கிரியேட் காஸ்ட். ஓகே, आपको हमारे प्रधानमंत्री जी ने एक இங்கே வாங்க. இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட மட்டும் இல்லை, இந்த பல பேர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா வந்து அண்டர் த விஷனரி லீடர்ஷிப் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா எவ்ரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பேரட்டிங் மாதிரி வந்து ஹமாரே பிரதான் மந்திரி ஜி ने कहा, ஹமாரே பிரதான் மந்திரி ஜி ने कहा அப்படிம்பாங்க. என்னென்னா அவர் பேரை வந்து எடுக்காமல் விடவே மாட்டாங்க. அவர் எல்லாருக்கும் பிரதமர் தான். ஆனால் நம்ம பேசும்போது திருப்பி வந்து அவர் அப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னாருன்னு சொல்லினே இருக்காங்க. உங்கள் பாயிண்ட்டை தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இவங்க உடனே வந்து அவர்கிட்ட போயிடுறாங்க. நம்ம பிரதமர் வந்து நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, किसान महिला 3 जाते हैं ना आपके पास, 3 ஜாதி தானேங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை மிஸ்கோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா அவர் எப்போ அதெல்லாம் அவர் வந்து 3 வர்க்கங்கள் இருக்குது, 3 கேட்டகரிஸ் இருக்குன்னா சொல்லியிருக்கலாம். இவங்க அதை 3 ஜாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா வந்து 3 பிற்படுத்தப்பட்ட ஜாதி தான் இருக்கான். அது கூட பிற்படுத்தப்பட்ட ஜாதின்னு அவங்க சொல்லலை, நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. என்ன சொல்கிறாங்கன்னா, கிசான், கரீப், மஹிலாய், ஃபார்மர்ஸ், ஏழைகள், விமென். இதில் வந்து ஃபார்மராக இருக்கிறவன் ஏழையாக கூட இருக்கலாம், அந்த ஃபார்மர் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி பற்றிலாம் அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு ஏழை பெண்ணாக இருக்கலாம், ஒரு பெண் ஃபார்மராக இருக்கலாம், ஆனால் பணக்காரியாக இருக்கலாம். எனக்கே குழம்புது. இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க சொல்லலை. இந்த 3 வர்க்கம் இருக்குங்க. இந்த 3 பேர் தாங்க பிற்படுத்தப்பட்டவங்க. அவங்க காஸ்ட்டுங்கிறத அப்படியே வந்து ஸ்கிம் ஓவர் பண்ணி ஷி இஸ் கம் டு திஸ். रोहिणी कमीशन भी बनाया। அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, பிரதம மந்திரி ரோஹிணி கமிஷன் தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு. உடனே அந்த ரோஹிணி கமிஷன் பற்றி எனக்கே தெரியாது, நானும் படிக்கணும். உடனே இவங்க அதுக்கு பாருங்கள், நான் சொல்கிறேன் இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்போ ரோஹிணி கமிஷன் பற்றிலாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? ஏன்னா இவங்க தான் வந்து பிரதான் மந்திரின்னு ஆரம்பித்தாங்க. பிரதான் மந்திரின்னு ஆரம்பிச்ச உடனே அவர் பிரதான் மந்திரி பற்றி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஆனால் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் விடுங்க, எதுக்கு இப்போ பிரதான் மந்திரி பற்றி சொல்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் சொல்கிறதானேங்க முதலேருந்தே அவர் கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ஏழைகளை வந்து சேவ் பண்ணணும்ல, உத்தார் அப்படின்னா வந்து ஐ திங்க் சேவ் நினைக்கிறேன். இவங்க தான் எல்லாத்துக்கும் இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸோடு வந்துடுவாங்களே, பேட்டி பச்சாவோ, பேட்டி இவங்கள பச்சாவோ, எல்லாரையும் பச்சாவோ. நீங்கள் வந்து ஏழைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஹாஞ்சி அப்படிங்கிறாரு அவர். இது என்னமோ நான் என் குக்குக்கிட்ட டெய்லி பேசுகிற மாதிரி இருக்குது. ஹாஞ்சி, அவர் என்ன சொன்னாலும் நான் ஹாஞ்சின்றேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை. நஹி ஜி ஹாஞ்சி. நீங்கள் வந்து பணக்காரர்களை நீங்கள் வந்து காஸ்ட்டு பேசிஸில் பண்ணிங்கன்னா பணக்காரர்கள் தான் வருவாங்க. பணக்காரர்களே நீங்கள் வந்து திரும்பி நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? உங்கள் லாட்டை மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஏழைகளையும் காப்பாற்றுங்க. இந்த 1980களில் நிறையா படம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஏழைனா ரொம்ப நல்லவன், பணக்காரன்னா கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏழைகளை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி சொல்கிறாங்க, கரீப், கிசான், மகிழாயன் வந்து பேக்வேர்டு தானே? ஆமாங்க, பேக்வேர்டு தான். பட் அவர் அதை கேட்கலையே. அவர் கேட்டது காஸ்ட் சென்சஸ். அதனால தான் இந்த வீடியோவை எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். திருப்பி பாருங்களேன், அவர் பாவமாக இருக்கு. அந்த சௌரப் திவிவேதியை பார்த்தா அப்படியே உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து டம் ஸ்ட்ரக் கம்ப்ளீட்லி. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் அவங்க தாங்க வந்து சாப்பாடு போடுறாங்க. அவங்க சேத்துல இறங்கினா தான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவங்கள வந்து காப்பாற்றுங்க. அது இதுதாங்க காஸ்ட்டு. இஸ்கே அலாவா, அதாவது என்னென்னா இதை தவிர வந்து வேறு எதுவும் காஸ்ட்டு 4வது காஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு வந்து சோத்துன்னு ஏதோ சொல்கிறாங்க, அதனால எனக்கு புரியல அது. அப்புறம் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து திருப்பி எதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க, இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க? அவர் அப்படி கேட்கவே இல்லை ஆக்சுவலாக.
இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி கேட்கவே இல்லை. उसने वो कहा, उसने कहा नहीं नहीं, देखिए, मैं तो कंगना रनौत क्या कह रही हूँ। உடனே அவர் சொல்லிட்டாரு, நான் அப்பெல்லாம் கேட்கலையே, கங்கனா ரனௌத் என்ன இதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தானே நான் கேட்டேன் அப்படின்னு பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. मेरी आपको सुनने में दिलचस्पी तीन है। तीन जातियां हैं। திருப்பி வராங்க, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வராங்க. 3 ஜாதி தான் இருக்குது. गरीब पर जो महिला NCRB का डेटा आता है, திருப்பி உடனே அவர் டக்குன்னு போதுமா சாமி, இதுக்கு மேலே விட்டா இதையே சொல்லி எனக்கு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி. அதனால அவர் வந்துட்டார் பாயிண்ட்டுக்கு. என்னன்னா என்சிஆர்பி டேட்டா இருக்குல்ல, அதில் दलितों पे अत्याचार होता है, घटनाएं बढ़ती தலித்துகள் எவ்வளோ அட்ராசிட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, டெய்லி அந்த இன்சிடென்சஸ் அந்த சம்பவங்கள் எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுதா இல்லையா? हैं, इसलिए क्योंकि वो दलित हैं या அவங்க தலித் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க மேலே என்ன மாதிரியான அத்தியாச்சாரம் அதை மேலே தூண்டப்படுது அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. आदिवासियों के खिलाफ अत्याचार होता है, तो जब आप அதே மாதிரி ஆதிவாசியும் ட்ரைபல்ஸ் மேலே என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடக்குது. तो वो दलित पहले मतलब वो गरीब भी है ना। हाँ அவங்க சொல்கிறாங்க, திருப்பி அவங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படின்னா, ஜாதிலாம் நீ எதுக்கு பேசுகிற, தலித்னா அவங்க அவங்களும் கரீப் தானே, புவர் தானே அவங்களும். எப்படி பாருங்கள், எல்லாமே ஷீ இஸ் ட்ரைங் டு புட் இட் அண்டர் காமன் டினாமினேட்டர் ஆஃப் பாவர்ட்டி. பெண்கள் இல்லைனா புவர் இல்லைனா கிசான், 3 தவிர வேறு ஜாதியே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும். जो जिस पर उन पे अत्याचार इसलिए हो रहा है क्योंकि वो दलित हैं, क्योंकि இவர் சொல்கிறாரு, இவர் புவராக இருக்கிறதுனால அவங்க மேலே அந்த அட்ராசிட்டிஸ் நடக்கலைங்க. தலித் அட்ராசிட்டிஸ் ஹேப்பன் பிகாஸ் தே ஆர் தலித், நாட் பிகாஸ் தே ஆர் ஓபிசி ஆர் ஜென்ரல் கேட்டகரி. இட் ஹேப்பன்ஸ் மெயின்லி பிகாஸ் தே ஆர் அ தலித். அதை பற்றி நீங்கள் பேசுங்க. वो पिछड़े हैं, क्योंकि वो अल्पसंख्यक, क्योंकि वो आदिवासी हैं। तभी तो हमारे அவங்க ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்க, அவங்க ஆதிவாசியாக இருக்காங்க, அவங்க பேக்வேர்டாக இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டு இருக்காங்க. அதனால அவங்கள பற்றி டேட்டா நமக்கு தெரிய வேண்டாமா, அந்த டேட்டா வெளிவருதே அப்படிங்கிறாரு. तभी तो हमारे प्रधानमंत्री जी ने जो है வந்துட்டாங்க, हमारे जो प्रधानमंत्री जी, அதான் அண்டர் த விஷனரி லீடர்ஷிப் हमारे प्रधानमंत्री जी ने किया. இப்போ என்ன அவர் பண்ணார், நிறையா விஷயம் அவர் பண்ணுறாரு. எதை அவங்க சொல்கிறாங்கன்னு தெரில. அவர் எப்போவுமே பக்குன்னு இருப்பார்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம ஆளுங்கள்லாம் எங்கே போய் என்னெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாமோ பேசி விட்டுறாங்க, நம்ம தலையில் எல்லாம் விழுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. ராம் கோவிட் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா, அந்த கோவிட் அப்படிங்கிறது இல்லை, அது மேபி இட்ஸ் அ ப்ரொனன்சியேஷன் எரர். அதுக்கெலாம் லெட்ஸ் நாட் ஜட்ஜ் சம்படி. we all make mistakes. Basically she meant ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ले दलित राष्ट्रपति वो बने दूसरे है ना। या ना உடனே அது கரெக்டாக பிடிச்சிட்டாரு. இந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டு கிடையாது, அவர் 2வது. முதல்லயே கேஆர் நாராயணன் இருந்திருக்காரு. टाइम पहले थे। सॉरी फॉर माय मिसइंफॉर्मेशन। அவங்க ஒத்துக்கிறாங்க, சாரி ஃபார் மை மிஸ்இன்ஃபர்மேஷன், நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் அதை கொண்டு வந்திருக்காரு தானே. हमारी जो आदिवासी जो महिला बैकग्राउंड है, அதே மாதிரி ஆதிவாசி பெண் பிரசிடெண்ட் நம்ம பிரதம மந்திரி தான் கொண்டு வந்திருக்காரு முதல் முறையாக. நம்ம திரௌபதி முர்மு அவர்களை சொல்கிறாங்க. द्रौपदी मुर्मू। यस व्हाई डोंट वी। உடனே அவர் திரௌபதி முர்முன்னு சொன்னோன்னே, எஸ் யா அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன், இவங்களெல்லாம் பண்ணலையா. see these examples। இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒய் டோன்ட் வி சி தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நினச்சி பார்ப்போமே. ஏன் தலித் அட்ராசிட்டிஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம எதுக்கு பேசணும், அதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ். லெட்ஸ் நாட் லெட்ஸ் ஸ்கிப் ஓவர் தோஸ் நெகட்டிவ் நியூஸ். நம்ம பாசிட்டிவாக இருப்போம். இது எப்படி இருக்குன்னா, நிறையா பேர் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் போது பேசுவாங்க, நான் எனக்கு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஹேய் கமான், இல்லை போ, என்ஜாய், எக்ஸசைஸ், டூ சம் யோகா, உடனே மெடிடேட் பண்ணு, உடனே மென்டல் ஹெல்த் பெட்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ அட் ஹேண்டை இட்ஸ் அ கிளினிக்கலி இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அப்படின்னே பார்க்காம பாசிட்டிவ் திங்கிங் வச்சே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கீழே உள்ளவங்களெல்லாம் பார்க்காதீங்க, பிற்படுத்தப்பட்டவங்க அந்த இன்சிடென்ட்ஸ் அவங்க மேலே நடக்குது, அவங்க மேலே வன்முறை நிறையா நடக்குது, அதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும். லெட் அஸ் see the பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு ஆதிவாசி ட்ரைபல் உமன் ஷி ஹஸ் பிகம் அ பிரசிடெண்ட், ஒரு தலித் பிரசிடெண்ட் இருந்திருக்காரு நமக்கு, அதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. जो महिलाओं के प्रति जो इतनी वायलेंस हो रही है, महिलाएं आर
वो पिछड़ा हुआ वर्ग है, मैं तो ये मानती हूँ महिलाएं पिछड़ा हुआ वर्ग है। அதாவது அவங்க திரும்பி வந்து பொதுப்படையாக பேசுகிறாங்க. இவர் கேட்ட கேள்வி காஸ்ட் சென்சஸ், அதுலேயும் எஸ்பெஷலி வந்து காஸ்ட் சென்சஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்குது, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கான ரிசர்வேஷன், அவங்களுக்கு வந்து என்னென்ன கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் வடிக்கப்படணும், இதை பற்றிலாம் வந்து கேட்கறதுக்கு இவங்க வந்து விமன் அவங்களுக்கு வந்து விமன் பேக்வேர்ட் தானே, அவர் பேக்வேர்டு இல்லைன்னு சொல்லவே இல்லையா அவர்? बिना शक महिलाएं तो उनके लिए तो उनके हर जगह அவர் ஒத்துக்கிறாரு. ஒரு பாயிண்டில் அவரே வந்துட்டார். ஐயோ இவங்கள்ட்ட பேசி நம்மளால் இந்த பாயிண்ட்டை சொல்கிற பாயிண்ட்டை புரிய வைக்கவே முடியாது. அவர் இவங்க சரி அவங்க போகிற போக்கிலே வரோம் அப்படின்னு சொல்லி அவர் என்னன்னா ஆமாம் பெண்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க தான் அப்படிங்கிறாரு. इतनी वायलेंस उनके अगेंस्ट हो रही है, उनको அவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன வைலன்ஸ் நடக்குது, कैसे हम अपलिफ्ट करेंगे? அவங்கள நம்ம எப்படி क्या उनको जाति के அப்லிஃப்ட் आधार பண்ணலாம்? पर हम अपलिफ्ट करेंगे? तो फिर அவங்கள வந்து காஸ்ட் பேசிஸில் மட்டும்தான் நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுவீங்களா? இது வந்து திஸ் இஸ் கிளாசிக் கேஸ் லைட்டிங். என்ன இது வந்து திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேஸ் லைட்டிங். बाकी जो रह गए तो फिर तो सौन रह गए तो उनकी महिलाओं का रेप कर दे, उनको मार दे, नहीं ना? சான் ரெஹகை அப்படின்னா எனக்கு புரியல. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து ஒரு சாரார் மட்டும் வந்து அப்போ என்ன வேணால் அவங்களுக்கு நடக்கலாமா? महिलाएं जो हैं वो महिलाएं पिछड़ा हुआ वर्ग है। மொத்தமாக பெண்கள் பிற்படுத்தப்பட்ட வர்க்கம், அது இல்லைன்னு யாருமே சொல்லலையேங்க. तो दलित महिलाएं वो अतिरिक्त पिछड़ी हुई। அவர் அதில் விடாமல் இருக்கார். அவர் ஒரு விடாக்கண்டன் கொடாக்கண்டன் நினைக்கிறேன் இந்த சௌரப் திவேதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுலேயும் வந்து பெண்கள், தலித் பெண்கள் இன்னுமே அதில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்வேர்ட் தானே, ये तो आप मानेंगे ना? அதை நீங்கள் ஒத்துப்பீங்கள்ல? तो क्या करेंगे? मतलब அப்போ பாருங்கள் அவங்க அப்போ கூட ஒத்துக்கலை. आपका कहने का मतलब है कि सिर्फ उन्हीं को प्रोटेक्शन देंगे? அப்போ அவங்க கேட்குறாங்க அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன்னு சொல்ல வரீங்களா? ये तो कभी कोई नहीं कहेगा। அப்போ அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி நான் எங்க சொன்னேன்? वही कह रही हूँ ना मैं। पर यू विल टेक एक्स्ट्रा मेजर्स ना, इसीलिए அப்போ அவர் சொல்கிறாரு ஆனால் அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மெஷர் நீங்கள் எடுப்பீங்கல்ல, அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர் எடுப்போம்ல. ऐसा नहीं देखा, आप आज एक डॉक्टर का हॉस्पिटल बाबा में साहब अम्बेडकर ने आज संविधान में आरक्षण का प्रावधान क्यों रखा? संविधान सभा ने क्यों पास किया? ஸோ அப்போ அவர் கேட்குறாரு அப்போ எதுக்கு வந்து அம்பேத்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், எதுக்கு வந்து அப்போ கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க? இவங்க அதுக்குள்ளே வந்து அந்த டாக்டர் விஷயத்துக்கு போயிட்டாங்க நடுவில். வரேனுங்க. तो वो तो खैर आई एम अलाइन्ड विद बीजेपी दिस थिंग, मैं आरक्षण के खिलाफ नहीं बोल रही हूँ, आप उस पे कह रहे हो। அப்போ அவங்க சொல்கிறாங்க பிஜேபியோடைய ரிசர்வேஷன் மேலே என்ன ஸ்டாண்ட் இருக்கோ அதுதான் என்னுடைய ஸ்டாண்டும், நான் வந்து அதோட கம்ப்ளீட் அலைன்மெண்ட்டில் இருக்கேன். आरक्षण है वो तो हमारी सरकार ने दिया हुआ है, तो जातिगत जनगणना ताकि सांख्यिकी दुरुस्त हो और उसके हिसाब से। लेकिन जब एक डॉक्टर जो अपने हॉस्पिटल அப்போ அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எதுக்கு தேவைன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக வந்து நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். தட் இன்ஃபர்மேஷன் வில் ஹெல்ப் அஸ் டு மேக் தி ஸ்கீம்ஸ் பெட்டர், ensure that all these schemes go to the people that it is intended for அப்படிங்கிறத அவர் வந்து கேட்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பாயிண்ட்கே வரல. அவங்க வந்து she is not willing to talk about it. she is going to the कोलकाता डॉक्टर इंसिडेंट. में रेप होती है, तो क्या आपका दिल उनके लिए नहीं दुखता कि वो कि வெரி இன்சென்சிட்டிவாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு டாக்டருக்கு ஒரு அசம்பாவிதம் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்தது, ஒரு குரூரமான ஒரு சம்பவம் நடந்ததே, அவங்க மேலே அப்போ உங்களுக்கு வந்து பரிதாபமே வரலையான்னு கேட்குறாங்க. அவர் எங்கே இதில் வந்து பரிதாபம் அவருக்கு வரலன்னு அவர் சொன்னாரா, வந்ததுன்னு சொன்னாரா? அவர் எங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவர் இன்சென்சிட்டிவாக பேசியிருக்காரா? எதுவுமே கிடையாது. பட் ஷீ இஸ் ஜஸ்ட் டூயிங் அ வாட் அபவுட்ரி ஹியர். இட்ஸ் அ கிளாசிக் வாட் அபவுட்ரி விச் இவங்க இருக்கிற கட்சி அவங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஜென்ரல் டிஸ்கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டேர்ம் கால் வாட் அபவுட்ரி. அதாவது வந்து நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் மட்டும் பண்ணலையா, நீங்கள் என்னப்பா இந்த மாதிரி ஊழல் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் வந்து இந்த மாதிரி போய் அவங்க காலில் விழலையா, இது மாறி 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 கேட்டு த டிஸ்கோர்ஸ் டசன்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் அட் ஆல் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் வாட் அபவுட்ரி. ஐ மே ஆல்சோ பி கில்ட்டி ஆஃப் இட், ஐ டோன்ட் நோ. ஸோ இட்ஸ் நாட் ரைட். कि वो पिछड़ी हुई नहीं है इसलिए नहीं महिला ஏன் அதை சொல்கிறாங்க பாருங்கள். ஏன் அந்த பொண்ணு வந்து அந்த கொல்கத்தா டாக்டர் வந்து அவங்க பிற்படுத்தப்பட்ட வர்க்கம்லேருந்து இல்லாததுனால அவங்க மேலே உங்களுக்கு வந்து பச்சாதாபம், அவங்க மேலே வந்து அந்த சுச்சுவேஷன் மேலே உங்களுக்கு வந்து எம்பத்தி அண்ட் சிம்பத்தி வரலையான்னு வந்து கேட்குறாங்க. இவர் எப்போ அது மாதிரி சொன்னார்? जो मैं कह रहा हूँ कि जंगल में आग लग रही है
तो आप कह रहे हैं कि पीने का साफ पानी கரெக்டாக சொல்கிறாரு. என்னங்க மேடம், நான் வந்து ஜங்கிளில் வந்து ஏதோ ஒரு ஃபயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ வந்து இங்கே ஏதோ தண்ணி சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. சம்மந்தம் இல்லாமல் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு கோவத்தில் எனக்கு வந்து சிரிப்பு வருது ஆக்சுவலாக. அதாவது லிட்ரலி வந்து சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ வரும்ல, இல்லைங்க நான் சம்மந்தம் இல்லாமல் பாடக்கூட பாடுவேன் அப்படின்னு ஒருத்தர் பாடுவார்ல, அந்த மீம் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஷோ ஆக்சுவலி. அவர் சொல்கிறாரு இது ரெண்டும் வேறு வேறு விஷயங்க. பெண்களுடைய சேஃப்டிங்கிறது வேறு விஷயம். இப்போ நான் கேட்டது காஸ்ட் சென்சஸ், காஸ்ட் பேஸ்டு வைலன்ஸ், காஸ்ட் பேஸ்டு அட்ராசிட்டிஸை பற்றி நம்ம பேசுகிறோம். திஸ் இஸ் 2 different things அப்படிங்கிறாரு அவர். तो मैं कहती हूँ कि अगर आप मुझे कह रहे हैं कि अगर हमें सबको जाति के हिस्से में डिवाइड करना है, ठीक है, आप मुझे तो அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாரும் வந்து காஸ்ட்டால் பிரிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் எல்லாத்தையுமே வந்து காஸ்ட் பேசிஸில் பார்க்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாங்க அதை தாங்க நம்ம காஸ்ட் பேசிஸில் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம், பிரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நாட்டில் வந்து காஸ்ட் இல்லை இருக்குது அப்படிங்கிறதானே நானும் சொல்கிறேன். आप कह रहे हैं उनकी गणना कर रही है ताकि उसके हिसाब से आपके पास एक दुरुस्त डेटा रहे और जो भी आपको लगता है कि अफर्मेटिव एक्शन होना चाहिए कि ये महादलित हैं, महापिछड़े हैं. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அதுக்கு தான் அந்த காஸ்ட் சென்சஸ்ங்கிறத பற்றி நான் கேட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டட்டிஸ்டிக்ஸ் தெரியும், அப்போ தான் வந்து. ஆனால் இந்த ஆளுக்கு ரொம்ப பொறுமைசாலி, விடாமல் வந்து இவர் ஃபஸ்ட்டு எப்படி சிரிக்காமல் இந்த இன்டர்வியூவை வந்து அட்டென்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரில. இன்னொன்று அவர் கோவப்படாமல் பொறுமையாக திருப்பி சொன்னதையே கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அவரும் சொல்ல, ஆனால் அவங்களும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அவங்களும் அதையே வந்து பேசுகிறாங்க. மாஸ்டர் கிளாஸ் இன் இன்டர்வியூவிங். இது வந்து நம்ம முதல்வன் இன்டர்வியூலாம் என்ன, இந்த இன்டர்வியூ பாருங்கள். शिक्षा का अभाव है, अवसरों का अभाव. लेकिन आप गरीबी के आधार पे करिए ना. तो आप कहते हैं कि सिर्फ फाइनेंशियल. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அப்படின்னா வந்து ஏழைகளுக்கு உதவுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் வந்து கேட்குறாரு, मैंने बताया ना आपको 3. அப்போ ஃபினான்ஷியல் பேசிஸில் மட்டும்தான் வந்து நீங்கள் வர்க்கங்களை வந்து பிரிப்பீங்களா அப்படிங்கிறாரு. देखिए அப்போ அவங்க வந்து திருப்பி சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லைங்க, நான் எப்போ சொன்னேன் கரீப் மட்டும் நான் சொல்லலையே, நான் இன்னும் 2 பாயிண்ட் சொன்னேன், பெண்களும் சொன்னேன், கிசானும் சொன்னேன். जो आपका व्यू है ना, आपका व्यू होगा बट मुझ पे मत थोपिए. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் வியூ இருந்ததுன்னா உங்கள் வியூ உங்கள் கூட வச்சுக்கோங்க, அது என் மேலே நீங்கள் இம்போஸ் பண்ணாதீங்க. இதை தானேங்க இந்திய விஷயத்தில் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் தாங்க இந்த நாட்டுடைய லா மேக்கர், நீங்கள் தான் எம்பி, நான் கிடையாது, நான் ஒரு இன்டர்வியூவர் தான். அதனால் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது தான் நான் வந்து கேட்குறேன். அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் உங்கள் மேலே நான் திணிக்கலை. आई एम इन फेवर ऑफ माय मेरी जो पार्टी है उनका जो पॉलिसी है about reservation. I am in favor of எப்படின்னா I am in favor of reservation சொல்ல வந்துட்டு அது எதுக்கு சொல்லணும், அதை சொல்லி எதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ அவங்க டக்குன்னு அதை கட் பண்ணிவிட்டு, அந்த சென்டென்ஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பார்ட்டிக்கு ஒரு பாலிசி இருக்குது, ரிசர்வேஷனை பற்றின பாலிசி, அதை வந்து அதோட நான் வந்து ஒத்து போகிறேன். I totally agree with them. Completely agree with them. அது என்ன பாலிசின்னு அவர் டக்குன்னு கேட்டிருக்கணும், அதை அவர் கேட்காம விட்டார். लेकिन गोइंग फर्दर मुझे लगता है सबसे ज़्यादा जो है महिलाओं की सुरक्षा. திருப்பி வந்துட்டாங்க, महिलाओं का सुरक्षा, which is important, I agree, but that's not what he was asking. அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாலிசியோட நான் வந்து ஒத்து போகிறேன், ரிசர்வேஷன் பாலிசியோட, பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம எதை பற்றி பேசணும்னா விமென்ஸ் செக்யூரிட்டி, किसान के लिए और गरीबों के लिए, ஃபார்மர்ஸோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் புவர் பீப்புளோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ये 3 ही कैटेगरी होनी चाहिए. 3 கேட்டகரி தான் இருக்கணும். ஒரே நாளில் இவங்கள்ட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி இந்த காஸ்ட் இஷ்யூவே வந்து இந்தியாவில் ஒரே நாளில் தீர்த்துருவாங்க. ஷீ வில் சே ஆல் காஸ்ட்ஸ் ஆர் நல் அண்ட் வாய்ட், கோயிங் ஃபார்வர்ட் தெர் வில் பி ஒன்லி 3 castes. You are either a farmer or a poor person or a woman. அதில் இன்டர்செக்ஷனாலிட்டியும் கிடையாது. நான் உமனாக இருந்தால் ஃபார்மராக இருக்க முடியாது, ஃபார்மராக இருந்தால் பூராக இருக்க முடியாது, பூராக இருந்தால் உமனாக இருக்க முடியாது. என்ன, யூ கெட் இட்? गोइंग फॉरवर्ड अगर हमें प्रोग्रेसिव बनना है तो நம்ம ப்ரோக்ரெசிவ் ஆகணும்னா हम जाति के उसमें पढ़ के
मैंने तो इतनी जगहों पे देखा हुआ है कि जो जातियां हैं जिनको दलित माना जाता है, नहीं भी माना जाता है, जो स्वर्ण भी हैं, वो भी पिछड़े में आ जाते हैं। इसीलिए गरीब सवर्णों को भी आरक्षण दिया गया 10%। हर அவங்க சொல்கிறாங்க, நான் போன இடத்துல நான் பல இடங்களில் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஃபினான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களும் நிறையா பேர் இருந்திருக்காங்க. தலித்தாக இருக்கட்டும், அவங்க தலித் அல்லாதவங்களாக இருக்கட்டும், அப்பர் காஸ்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஏழைகளாகவும் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ அவர் உடனே சொன்னார், அதனால தானே வந்து அவங்களுக்கும் ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. वो भी एक अफर्मेटिव एक्शन लिया ना नरेंद्र मोदी। அப்போ அவர் கேட்குறாரு, அதனால தானே அவங்களுக்கும் வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் இருக்கிறதுனாலே நம்ம வந்து இடபிள்யூஎஸ் போன்ற விஷயங்களை நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். कि गरीब सवर्ण भी जो है तो सिर्फ सवर्ण इसलिए अन्याय ना हो, गरीब है तो उनको भी 10% तो फिर ஸோ அதாவது வந்து அவங்க அப்பர் காஸ்ட்டாக இருந்து ஆனால் அவங்க புவராக இருந்தால் அவங்களுக்காகவும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அப்போ அது தெரிஞ்சதுனால தானே கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தானே கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதானே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க டக்குன்னு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ட் ஆஃப் டே எவ்ரி திங் ஷுட் கம் டவுன் டு பாவர்ட்டி. பாவர்ட்டிங்கிற அந்த ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதுவும் வந்து க்ரைட்டீரியனாக இருக்கக்கூடாது ஃபார் கிவிங் ரிசர்வேஷன்ஸ் ஆர் கோட்டாஸ். யாரெல்லாம் டிப்ரைவ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். டிப்ரைவ்ட்னா ஃபினான்ஷியலி டிப்ரைவ்ட், जो डिप्राइव्ड है, जो गरीब है, उस पे आनी चाहिए और महिलाओं पे आनी चाहिए. திருப்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த மகிழா இவங்ககிட்ட அந்த வார்த்தை படுற பாடு இருக்கே, அதாவது வந்து ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் एसेंशियली हम वही बढ़ रहे हैं ना। अगर हमें प्रोग्रेसिव भारत की तरफ जाना है तो अगर हमें लड़ना मरना है, देश को जलाना है और एक दूसरे से नफरत करनी है और हिंसा करनी है, तो फिर आप जातिवाद की गणना कीजिए, आपको डिसाइड. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டை, அதாவது நம்ம பாரத தேசத்தை, இந்தியாவை வந்து நம்ம பிரித்து நம்ம வந்து சண்டை மூட்டி அதை வந்து எரிய வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும், இப்படிப்பட்ட மட்டமான விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதி கணக்கெடுப்பு எடுங்க. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, தேசத்தை எந்த திசையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, आप महिला सुरक्षा की बात करें. விட்டார். இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்து அவர் வந்து ஹேமா கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி போகிறாரு. அதை பற்றி அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவங்க திருப்பி வந்து இந்த கிசான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த கிசானுங்கிற வார்த்தை நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏக் கவுமே ஏக் கிசான், ரகு தாத்தா ஞாபகம், அந்த கிசான் தான் அது. வாட் ஷி ஹஸ் ஸ்போக்கன் அபவுட் ஃபார்மர்ஸ் வெரி ரீசெண்ட்லி. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுந்தபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கும்போது அங்கே வந்து பாடிஸ் வேர் ஹேங்கிங் அண்ட் ரேப்ஸ் வேர் டேக்கிங் பிளேஸ் டியூரிங் தி ப்ரொட்டஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இன்ஃபேக்ட் அவங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம்க்கு வந்திருக்குன்னா, பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வந்து சாரி வி வுட் லைக் டு டிஸ்டன்ஸ் அவர் செல்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஹார்ஷ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கங்கனா. இது நாங்கள் திஸ் இஸ் நாட் அவர் வியூ அப்படின்னு வந்து திஸ் வாஸ் அன் இன்சென்சிட்டிவ் ரிமார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு திஸ் வாஸ் வெரி ஹார்ஷ் அண்ட் இன்சென்சிட்டிவ். ஸோ தட் இஸ் த லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் ஷி ஹஸ் ஷோன் டுவர்ட்ஸ் த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. பெண்களை பற்றி அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க கோ ஆக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, ஊர்மிளா மத்தோன்கர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரங்கீலா படத்துலலாம் ஐரே ஐரே அப்படின்னு அந்த சாங்கெல்லாம் ஆடிப்பாங்களே, அவங்க தான். அவங்கள பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப நாள் முன்னாடி அவங்க என்னங்க, ஷீ இஸ் அ சாஃப்ட் போர்ன் ஆக்டர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஷீ நோன் ஃபார் குட் ரோல்ஸ், ஷீ இஸ் அ சாஃப்ட் போர்ன் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை பற்றி பெண்கள் சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்கிற இதே கங்கனாஜி, ஷீ ஸ்போக்கன் அபவுட் திஸ் கோ ஆக்டர் வாஸ் அ ஃபீமேல் இன் திஸ் வே. ஓகே, அதே மாதிரி இவங்க வந்து மணிப்பூர் வைலன்ஸ் நடந்தது பார்த்தீங்களா, அவங்களும் பெண்கள் தான். மணிப்பூர் வைலன்ஸை பற்றி ஒரு வார்த்தை இன்னி வரைக்கும் அவங்க பேசலை. பெண்கள் பாதுகாப்பு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அம்மாக்காரி செட்டில் டவுன்.
கம்மிங் பேக், நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் 2021 இவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட், அப்போ எக்ஸ் அப்படிங்கிற தளம் இல்லை, இப்போ வந்து ட்விட்டர் இருக்குது, அது வந்து இட் காட் பேண்ட், இட் வாஸ் சஸ்பெண்டட் பிகாஸ் அவங்க வந்து ஹேட் ஸ்பீச் பண்ணாங்க. அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து அவங்க ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அந்த அப்போசிஷன் லீடரை வந்து யூ ஹாவ் டு டேம் யூஸிங் ஹிஸ் ஏர்லி 2000 லீடர்ஷிப் ஸ்டைல், விச் இஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குஜராத் ரயட்ஸ். அது என்ன மாதிரியான வந்து ஒரு வைலண்ட் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு இப்போ இருக்கிற அப்போசிஷன் லீடர்ஸை நீங்கள் வந்து டேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக இட் வாஸ் ஹேட் ஸ்பீச்னு இட் வாஸ் ஃப்ளாக் பை லாட் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் ஷீ ஹேட் ஹர் ட்விட்டர் அக்கௌண்ட் பேண்ட். அவங்க வந்து மகிழாயே கிசான் கரீப் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம். மீண்டும் அடுத்த வாரம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.